கிணற்றில் தண்ணீர் இறைக்க வாளி கயிறோடு வந்த சிறுவன் கிணற்றின் சுவற்றில் ஒரு குருவி நிற்பதை பார்க்கிறான். குருவியை பயமுறுத்துவதற்காக தன் கையில் இருந்த கயிறை குருவியை நோக்கி வீச எதிர்பாராத விதமாக கயிறு குருவி மேல் பலமாக பட்டு குருவி உடனே இறந்து விடுகிறது. பதறிப்போன சிறுவன் உடனே குருவியை தன் கையில் எடுத்து அதன் முகத்தில் தண்ணீர் தெளித்து வாயால் ஊதி கொடுத்து கடவுளிடம் கெஞ்சி கேட்டு அந்த குருவியை உயிர்ப்பிக்க என்னென்னமோ செய்கிறான். ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிந்தது. வெகுநேரம் அங்கே உட்கார்ந்து அழுதவனுக்கு குருவியின் மரணம் மனித பிறப்பு இறப்பு குறித்த ஆழமான கேள்விகளை அவனுக்குள் உருவாக்கியது. அந்த கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பித்த அந்த சிறுவன்தான் பின் நாட்களில் தமிழகத்தின் பேரொளியாய் விளங்கி அண்ணாமலையாரின் திருப்பாதத்தில் ஐக்கியமடைந்த கடவுளின் குழந்தை என்றழைக்கப்பட்ட